ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைட் அப்ளைகள் சைட் அலப்பறைகள் யூடியூப் சேனல் புதுசாக கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோ லைக் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக 4 பேருக்கு அப்புறம் வீடியோ சஜஷன் பண்ணோம். ஓகேவா? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ட்ரிம்மர் பார். அது என்ன ட்ரிம்மர் பார்? ட்ரிம்மர் ரீபார் அப்படின்னா என்னன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரிங்கோ இல்லை சம்திங் ஒரு மிஷின் ஃபவுண்டேஷனோ இல்லை ஒரு காலமோ இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் ஏதோ ஸ்ட்ரக்சர் பண்ணும் போது அதில் ஏதாவது கட் அவுட் இப்போ நம்ம ஃப்ளோரிங் பெருசாக பண்ணுறோன்னா அந்த ஃப்ளோரில் திடீர்னு பார்த்தா இங்கே ஒரு சேம்பர் இருக்கும், இல்லை இங்கே ஏதோ மிஷினரி வரும், அது நம்ம கட் அவுட் விடுவோம். இதை சுற்றி வந்து கம்பி கட்டி காங்கிரீட் போடுவோம். சரிங்களா? அந்த மாதிரி காங்கிரீட் போடும்போது விடுற கட் அவுட் இருக்குல்ல, இப்போ ஒரு ஃப்ளோரிங் இப்படி இருக்குது, இப்படி ஃப்ளோரிங் இருக்குன்னு இப்போ தான் இதான் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இங்கே ஒரு கட் அவுட் வருதுன்னா இந்த கட் அவுட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இந்த கார்னரில் நம்ம வந்து ஒரு ராடை ப்ரொவைட் பண்ணியிருப்போம். மேலே வீடியோவில் போது பாருங்கள், சைடில் பாருங்கள், வீடியோ போது தெரியும். இந்த ராடு இந்த ரீபார் பேர் தான் ட்ரிம்மர் பார் சொல்லுவாங்க. இது ஏன் பண்ணுறேன்னா, இப்போ இங்கே கட் அவுட் வச்சுட்டோம், இந்த கட் அவுட் எட்ஜ் இருக்குல்ல, இந்த எட்ஜை வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்காக தான். இதுலேருந்து ஏதாவது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி இந்த எட்ஜ் பிரேக் ஆகாமல் தடுக்கிறதுக்கு, ப்ளஸ் இதுலேருந்து வர லோடு மூலயமா இதில் எதுவும் கிராக் வராமல் இருக்க அந்த காரணத்துக்காக தான் இந்த பாரை யூஸ் பண்ணுற ட்ரிம்மர் பார். இது டபுள் மேட்டாக இருந்தால் டாப் மேட்லேயும் போடணும், கீழ் மேட்லேயும் போடணும். சிங்கிள் மேட்டாக இருந்தால் உங்களுக்கு என்ன மேட் இருக்கோ அந்த மேட்டில் 3 டைம்ஸோ 4 டைம்ஸோ நீங்கள் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக டிராயிங்கில் கொடுப்பாங்க. அதில் வர லோடு ஸ்ட்ரெஸ் ஏனோ அதெல்லாம் இப்போ கால்குலேட் பண்ணி உங்களுக்கு டிராயிங்கில் கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அத்தனை ராடு நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். அது எவ்வளோ ப்ரொவைட் பண்ணணும், இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ தூரம் வெட்டி வச்சிருவியா அப்படிலாம் கிடையாது. காமனாக நான் இது வரைக்கும் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது ஒரு கட் அவுட்னு வச்சிங்களேன், கட் அவுட் இங்கே தான் இப்போ இந்த ராடை போடுறோன்னா இந்த கார்னருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கார்னர்லேருந்து இந்த லென்த்து வந்து 50D, அதாவது லேப்பிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. லேப்பிங்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுமோ அதை தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் 12 mm அப்படின்னா 50D போட்டிங்கன்னா உங்களுக்கு 600 ஐஆர் 12 mmனா 60 வரும். 12 60 அப்புறம் 600. இப்போ ரெண்டு பக்கமும் அப்போ இன்ட்டு 2 1.2 மீட்டர் இந்த லென்த்து 1.2 மீட்டர் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். சரியா? இதை ப்ரொவைட் பண்ணிவிட்டு கான்கிரீட் போடுங்க. கான்கிரீட் போட்டால் உங்களுக்கு அந்த எட்ஜ் இந்த இடத்துல எதுவுமே லோடு பிரேக் ஆகி இந்த கார்னர் உடையாமல் இருக்கும். ப்ளஸ் வந்து இது உள்ள ஏதாவது நீங்கள் மிஷின் ஃபவுண்டேஷன் போல்டோ இல்லை சம்திங் ஏதோ என்ன பண்ணாலும் அதுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ப்ளஸ் சைடில் போடுற ஸ்ட்ரக்சர் காங்கிரீட்டோ இல்லை மிஷின் ஃபவுண்டேஷனோ ஏதோ சம்திங் அதில் இந்த எட்ஜஸ்லேருந்து இப்படி கிராக்கும் போகாது. சில இடத்துல பார்த்தா இப்படி கிராக் போயிருக்கும். மெயினாக இந்த எட்ஜஸ்லேருந்து இப்படி போகிற கிராக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இதை போடுறது. இந்த கிராக்கும் வராது, அதை குறைக்கலாம். அதனால் கண்டிப்பாக ட்ரிம்மர் பார் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாக்கெட்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு உடனே தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சிங்க. கண்டினியூ இதுக்கப்புறம் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம், ஈஸியாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நாளைக்கு வேறு ஏதாவது வீடியோ போடுறேன், மறக்காமல் வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ.